ಕರ್ಮಸ್ವಾಮಿ ಕೂತಿರಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿದೆ, ನಿನ್ನ ಕಟ್ ಮನೆಯನ್ನ ನೋಡಿದೆ. ಇದ್ರೂ ಇವಾಗ ಅಲ್ಲ ಭಾಳ ಸಿಟ್ಟಾಗಿಂದ ಇರ್ತಾವೆ. நீ கருப்புசாமி ஆடுறல நீ கருப்புசாமி. இப்போ நான் சொல்கிறேன், உன் வீட்டு பக்கத்துலேயே நான் இருந்தேன். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பல பாம்பு இருக்காங்க. இப்போ தான் இடத்துக்கு தெரியலன்னு சாமி. கருப்புசாமி மெட்ராஸ் 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 மாலை போடுறவங்க வந்துருப்பா. அப்படியே லைனா வந்துரும். மாலை போடுறவங்க வந்துரு. ஒரு லைனா வாங்க. ஒரு லைனா மாலை போடுறவங்க ஒரு லைனா வாங்க. இப்படி எல்லாம் நின்னா மாலைல யாரும் வாங்க மாட்டாங்க. லைனா வாங்க. அப்படி மாலை போட்டு அப்படி நம்ம லைன் அப்படி குறுக்குறு வராது. நான் ஒரு லைனா வாங்க. நான் கொஞ்சம் இப்படி ஓரம் வந்துருங்க. எதுவும் நிற்காது. அதே லைனா வாங்க. லைனா வாங்க ஐயா. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஒரு லைனா வாங்க. அக்கா கொஞ்சம் ஒரு லைனா வாங்க. மாலை போட்டு இப்படி வந்துருங்க. காலை போடாதீங்க. மாலை போட்டவங்க கால் போட. ஒரு லைனா வாங்க. லைனா வாங்க. அப்படியே போடாதீங்க. அப்படியே நான் அப்படி குறுக்குல வந்து குறுக்குல எல்லாம் வராது. ஒரு லைனா வாங்க. அப்படியே லைனா வாங்க. ஐயா குறுக்குல வராதுங்க. லைனா வாங்க. கவரெல்லாம் எடுத்து கவர் எல்லாம் கீழே போடாதுங்க. கவரெல்லாம் கீழே போடுங்க. பூ மாலை போடுங்க. கெட்டு மாலை போடுங்க. மாலை போட்டு உள்ள போடுங்க. நல்லா வேண்டி காலை போடாதுங்க. லைனா வாங்க. லைனா வாங்க. காலை போடாதுங்க. போடு. பஞ்சாலூரா தொட்டுக்க முடியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நானும் எனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கட்டுமனையிலே சண்டை சச்சுருவா இருக்குது. இன்னைக்கு மக்கமாரும் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய தொழிலுக்கும் இன்னைக்கு அங்கெல்லாம் போட்டியா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் உன் கட்டுமனையிலேயே எல்லாம் எதிர்ப்பு. புரியுதா? யார் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் கருப்பசாமி அதை நான் நவித்துறேன். இன்னைக்கு கணவன் மனை அப்படின்னு பார்த்தாலும் மன சங்கடத்தில் தான் ஓடிட்டு. புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பொருளாதாரத்துலேயே எல்லாம் தடைபட்டு போச்சு. இன்னைக்கு சொத்து ஒத்து கொஞ்சம் இருந்த பூரிக்கு சொத்து போயிருக்கணும். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இருக்கிறதையாச்சும் மீட்டு இருக்கணும். எதே இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கினா கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு யோசனை இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு சொத்து பத்து போயிடுச்சு. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு போயிடுச்சு. திருப்பியும் 10 ரூபா வருமானம் நீ 100 ரூபா கடன் வாங்கினா என்ன பண்ணுவான்? இப்படி தான் இருக்குது. கருப்பசாமி நான் அதை ஓரளவுக்கு சரி பண்ணி தரேன். இப்போ வியாபாரம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கருப்பசாமி நல்லபடியாக அதை அமைச்சு தரேன். இன்னும் இப்படி இருக்குன்னா இப்படி கருப்பசாமி விலகுதை சொல்லியா? கருப்பசாமி கட்டுமனையில் பிரச்சனை, மன நிம்மதி இல்லை, தொழில் இல்லை, பார்த்த திருமணமும் தடையாக இருக்கணும். யாருக்கு?
உங்களுக்கா ஆமான்னு சொல்லு. உங்களுக்கா இந்த ஓய் வா. போய் உட்காந்துக்கோங்க. நீ படித்துட்டு வந்து வா. சாமி கும்பிட்டு வந்துருங்க. ಏನಯ್ಯ ತಮಿಳ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಇಲ್ಲ ಮತ್ತೆ ಏನು ಮತ್ತೆ ಸಣ್ಣ ಹುಡುಗನ ಕಣೆ ಆ ಕಡೆ ಅಡ್ಡಾಡಿ ಹಿಡಿಯುತ್ತೆ ನೀನು ಈ ಕಡೆ ಬಾ ಯಾವಾಗ ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಇದನ್ನ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನೋಡಿದೆ ಇವಾಗ ನೀನು ಹುಡುಗಿಯರತ್ತ ನೀನು ಮತ್ತೆ ಬಿಟ್ಟು ಇದಾಗಿರ್ಬೇಕು ನೀನು ಹೋಗಿಲ್ಲ ನಾ ಹೇಳಿದು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿದೆ ನಿನ್ನ ಕಟ್ ಮನೆಯನ್ನ ನೋಡಿದೆ ಇದನ್ನು ಇವಾಗ ಅಲ್ಲ ಭಾಳ ಸಿಟ್ಟಾಗಿಂದ ಇರ್ತಾವೆ ಗೊತ್ತಾ ಇವಾಗ ಹೇಗೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರು ಏನು ಕೆಲಸ ಇಲ್ಲ ದುಡ್ಡು ದುಡಿಯೋಕೆ ಸಾಲ ಜಾಸ್ತಿ ಆಗಿರ್ತಾವೆ ಮನೆಯಾಗನ ಇವಾಗ ಸ್ವಂತ ಮನೆ ಇದ್ದು ಮತ್ತು ಅಡ್ಡಾಡಿರ್ಬೇಕು ಬೇರೆ ಜೊತೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಇದನ್ನ ನೀನು ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಮಡಗಿದ್ರೆ ಎಲ್ಲ ಖರ್ಚಾಗಿರುತ್ತೆ ಯಾಯಿ ಮೈ ಆರಾಮಿಲ್ಲ ಹಾಗೆ ಇವಾಗ ನೀನು ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ಇದ್ರೂ ಮತ್ತೆಲ್ಲ ಖರ್ಚಾಗಿಂದು ಹೋಗ್ತವೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಇವಾಗ ಎರಡರ ಚಳಿ ಹಂಗಿದ್ರೆ ಗೊತ್ತಾಯ್ತಿಲ್ಲ ಅದು ಇಬ್ಬರಿಗೆ ನಿಮ್ಮ ಮನ್ಯಾಗ ಇರ್ತಾವೆ ನೀನು ಎಷ್ಟು ದುಡ್ಡು ದುಡ್ದು ಮಡಗಿದ್ರೂ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತಾವೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಯಾರು ಡ್ರೈವರ್ ಯಾರು ರಾಜ ಬರ್ತಾನೆ ಹಾಂ ಅದೇ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ರನ್ನ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಇದು ಬಂದ್ರು ಅವನ ಬುದ್ಧಿ ಸರಿ ಇಲ್ಲವ ಅವನು ಎಷ್ಟು 10 ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ಮನ್ಯಾಗ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಅದೇ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಮತ್ತು ಹುಡುಗರಂದ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳೋ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಅವನು ಇವಾಗ ಫ್ಯಾಷನ್ ಥರ ಹೋಗಿ ಬರಬೇಕು ಅದು ಇರ್ತಾವೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಹೇಳಿ ಬಿಡು ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಾನು ನೋಡ್ತೇನೆಯ್ಯ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನಾ ಬರ್ತೇನೆ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಇದ್ರೂ ನಾ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ ನೀನು ಎಷ್ಟು ಸಾಲ ಇದ್ರೂ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿಬಿಡ್ತೇನೆ கருப்புசாமி திண்டுக்கல் திண்டுக்கல்ப்பா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்களா திண்டுக்கல் திண்டுக்கல்லையா திண்டுக்கல்ல இருந்து யாராச்சும் வந்திருந்தீங்க கருப்புசாமி ஒண்ணு திண்டுக்கல் திண்டுக்கல் யாருன்னு கருப்புசாமி 2 கருப்புசாமி 3 சரி தருமபுரி தர்மபுரி தர்மபுரி தர்மபுரியில இருந்து வந்திருக்கீங்களா வாங்க சீக்கிரம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்புசாமி உத்தரவிட்டு மன கவலையா இருக்கு கட்டுமணியிலும் இன்னைக்கு எல்லாம் வாக்குவாதத்தில் ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு சொத்து பிரச்சனைன்னு வந்துட்டு இருக்குமே நான் சொல்றது சொத்து பிரச்சனையே இருக்குது புரியுதா அந்த குழந்தைய கூட்டிட்டு வா பேச வைக்கலாம் நீயே இப்படி கேட்டு போனீங்கன்னா உடனே பேசிக்குமா இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீ அழைச்சிட்டு வா அதே மாதிரி உன்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் விவசாயமும் இல்லை இன்னைக்கு எல்லாம் காஞ்சி போச்சு இன்னைக்கு வருமானம் இல்லாதனால இன்னைக்கு மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாம் ஆளுக்கு மூஞ்ச பார்த்து சண்டை தான் போட்டுட்டு இருக்கு அதனால எந்த ஒரு சண்டை சச்சுருவா இருந்தாலும் நான் கொண்டு கொடுத்தேன் புரியுதா எந்த ஒரு குளறும் இல்லாத ஒளிவு தரேன் இன்னைக்கு குழந்தையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை முடியாத இருக்குது அதை நான் நல்லபடியாக அமைச்சு தரேன் கருப்பசாமி நீ எங்கிட்டு போன பணத்தை நீ தானே எண்ணி வச்சிருப்ப கடை வாங்கன்னா நீ எப்படி தெரியல வீட்டில் ஒரு ஆம்பளைன்னு நீ இருக்கிறல்ல அது என்ன பொஞ்சாது எப்படி உன்கிட்ட கேட்டுட்டு தானே செய்யணும் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு அது புத்தி இப்போ சரியில்லை புரியுதா புத்தி சரியில்லை உன்னோட டைலர் வீட்டுக்கு வந்து இங்கெல்லாம் ஏதோ வேஷம் சாயம் பூசிட்டு ஒன்று வருமே வந்துருக்குதா இல்லையா அதை தான் சொல்கிறேன் ஆனால் உனக்கு தெரியல இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தேவையில்லாத காசு பணத்தை கொண்டு போய் நிறைய செலவு பண்ணிட்டாங்க கேட்டால் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் அங்கே கொடுத்துருக்குறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க
இருந்தாலும் கருப்பசாமி அந்த வேஷத்தை நான் கிளச்சி விட்டேன். புரியுதா? இதுக்கு மேலே உனக்கு பயந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு நான் வடிவத்தை கொடுத்தேன். வேற என்ன கேட்குற? குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலும் நீ இப்போ பிரச்சனை பண்ணாத இருக்கிற, ஊமையானா நீ இருக்கிற, அதனால தான் இப்போ அங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. நீ எடுத்து 4 வெளுத்தினாங்க கம்மன் இருப்பாங்களே, எதை சொன்னாலும் சரி சரிங்கிறியே. பெருசாக போனாலும் இப்போ அவங்க பிரச்சனை பெருசு பண்ணுறாங்க. என்ன பண்ணுற? நீ போய் நில்லு பஞ்சாயத்தில் கையை கட்டிட்டு, இல்லைன்னா தோட்டத்தை விற்றுக்கூடாது. அதான் அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். காட்டை விற்றுக்கூடாது. ஏன்னா நான் சொல்ல விரும்பலை. கருப்புசாமி நான் புத்தி மாற்றி தரேன். மக்களுக்கு குழந்தைக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத கருப்புசாமி நான் சரி பண்ணி தரேன். ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும். உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன். நான் பண்ணது தவறுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக மாட்டை வச்சு அவன் காலில் அடியில் உழு வைக்கிறேன். புரியுதா? படம் வேற ஒன்று உடஞ்சிருக்குது, வீட்டில் உடஞ்சிருக்குது இல்லை, அதை எடுத்து நாளைக்கு வெளியே வச்சிடு. போ, அந்த கனியை உள்ளு கூட நான் பார்த்துக்கிறேன். போ. சரி. கருப்புசாமி மதுரையா? மதுரை. மதுரையிலிருந்து வந்திருக்கீங்களாப்பா? மதுரை. மதுரையிலிருந்து யாராச்சும் வந்திருந்தா எந்திரிச்சு வாங்க. மதுரை என்னங்களா? சரி, விலகத்தை சொல்லியா? கருப்புசாமி மேட்டூர். மேட்டூர்ல வந்திருக்கீங்களாப்பா? மேட்டூர்ப்பா. சாமி படித்தட்டு வந்து கிளம்பு கூடியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க. கருப்புசாமி யாரு? டிரைவரு? நான் சொன்னது உன் வீட்டுக்கிட்ட டிரைவர் சுமதி வீட்டுக்காரு. சுமதி தெரியுமா? எப்படி தெரியாது? யாரு காசு கடன் கொடுத்தா? நான் சொல்றது சுமதி வீட்டுக்காரு. யாரு காசு கடன் கொடுத்தா? தெரியல. நல்லா நினைச்சுப்பாரு. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கட்டுமனை இறங்கியா? உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் வரலையா? எல்லாத்துக்கும் நியாயம் சொல்ற, ஐடியா சொல்றல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிறது இல்லை. உன் குலதெய்வம் எங்கன்னு உனக்கு தெரியாதா? அதுதான் சொல்றேன். என்ன பண்றீங்க? வாரத்துக்கு எத்தனை கிலோ கறி எடுக்கிறீங்க? 1 கிலோ. அப்புறம் இன்னும் 1 கிலோ கறியும் சோறும் நின்று தான் நீங்க குழப்ப ஓட்டுறீங்க. புத்தி இல்லையே, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. 5 பேர்த்த கூட்டிட்டு வா, உன் அங்கும் பங்காளிய நான் அமைச்சு தரேன். இன்னைக்கு உன் கட்டுமனை இருந்து ஒரு 32 கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் இருக்குது. ஆமாம், புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அதை வலியுறுத்து காட்டித்தரேன். இப்போ நீயே சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லி நீ போனீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. புரியுதா? ஆனால் கருப்புசாமி நான் வர வைக்கிறேன். புரியுதா? சரித்தானா? இதில் அதான் சொல்றேன். இவங்க எல்லாம் ஒரு 5 பேர்த்த கூட்டுவா, நான் குலதெய்வத்தை வழிவகுத்து தரேன். அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இருக்கிற வீடு சரியில்லையா? 3 தலைக்கட்டெல்லாம் இருக்கிறீங்க. எத்தனை தலைக்கட்டா இருக்கிறீங்க? உன் பாட்டனும் இருந்தான், உன் தவப்பனும் இருந்தான். அது இருந்தாலும் சரி வரமாட்டேங்குது. புரியுதா? அதே மாதிரி ஆடு மாடு அப்படின்னு பார்த்தாலும் இறந்துருக்கணுமே. நான் சொல்றது இப்படி இருந்தாலும் அதில் இறந்துருக்கணும். புரியுதா? ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சு தரையா, நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு தரேன். தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கு. புரியுதா? நல்லபடியாக அமைச்சு தரேன். உன்னுடைய கஷ்டத்தை போய்க்க சிறப்பாக மன நிம்மதி அப்படின்னு பார்த்தாலும் இல்லை. நைட்டு 1 மணி 2 மணி இல்லை அவர் தூங்குறதுக்கு. ஏன் அப்படியே
மனசில் கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தை இருந்தாலும் நீ தூங்காத இருந்தா எப்படி ஆ பொண்ணை நினச்சோம். ஆ இந்த பொண்ணு வந்து கேட்டு போன சொல்லி இங்கே தான் ம் 4 மாதத்தில் சொல்லி என்னத்துக்கு கல்யாணத்துக்கு மாலை மாற்றினேன். மாலை மாற்றினா தான் நான் ரெடி பண்ணி தருவேன். அதுக்கு மாதிரி வாக்கு வந்து கேட்டு சொல்லுங்க சார். என்னன்னு பொண்ணை ரெடி பண்ணி தரேன். நான் என்ன புரோகிரா அப்படி இல்லை சார், வாக்கு நீங்களே நினைப்பீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சார். கூப்பிட்டு மாலை மாற்றினியா திருமணம் அமைச்சு தரேன்னு சொல்லியிருப்பேன். நீ நினச்ச பொண்ணை நான் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். புரியுதா இல்லையா? திருமணம் தடையாக இருக்கிறத நான் மாற்றி அமைச்சு மாலையை மாற்றி நான் அமைச்சு தரேன்னு தான் சொல்லுவேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு ஃபஸ்ட்டு உன் கையில் 10 ரூபா வருமானம் இல்லையே, ஆ? வேலை செஞ்சு 6 மாதம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி உனக்கு இப்போ கொஞ்சாதி கட்டி நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஃபஸ்ட்டு தொழிலை அமைச்சு தரேன். புரியுதா? நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்தேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக நான் தீர்த்து கொடுத்தேன். ஆனால் திருமணம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு தான் ஆகும். திடீர்னு ஆகும். கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சு தரேன். சத்தியமண்ணு கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நல்லபடியாக உனக்கு திருமணம் எந்த ஒரு குறைபாடு இல்லை தீர்த்து கொடுக்குறேன். சத்தியம் வைத்த ஆண் வருஷம் அமைச்சு தரேன். அப்போ என்ன நம்புவல்ல? புரியுதா? ஆனால் நீ நம்பாதவன். ஏன்னா நீ அப்படியேப்பட்ட ஆளு. உன் உள்ள கருப்பு இருந்தா ஏன்டா நீ ஆண் வருஷம் வர வேண்டியதுதான்டா. எனக்கும் தெரியல. என் பிள்ளைங்க கருப்பு இருக்குது. நானே பாக்கு கொடுத்துருக்கேன். யாருக்கு? கோயிலுக்கு மாலை போடும்போது எல்லாத்து மேலேயும் கருப்பு இறங்குண்டா. வாக்குங்கிறது ஸ்தானம் என்ன தெரியுமா? கோடியில் ஒருத்தனுக்கு வர்றதுதான் வாக்குஸ்தானம். எல்லாமே ஆடுவாங்க. என் பிள்ளைகள்லாம் ஆடும். எல்லாமே வாக்கு சொல்லு. நடக்குமா? அதான் சொல்ல நீ எல்லா கருப்பையும் சுற்றிட்டே கடைசி கருப்புக்கிட்ட வந்திருக்கிற. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வருஷம் அமைச்சர். புரியுதா? ஆனால் நீ எல்லா பக்கமும் செலவு பண்ணிட்ட. எனக்கு செலவு தேவையில்லை. எனக்கு அமாவாசைக்கு பால் கூட எடுத்துடணும். அடிச்சட்டியா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குடலும் இல்லை, எந்த ஒரு பாவம் செய்யல. முன்னோரு ஒரு பாவம் முட்டவர் தொட்டவர் கருமா எதாக இருந்தாலும் நான் தீர்த்தறேன். ஒரு பெண்ணு ஒன்று பிறந்து இறந்துருக்குறா உன் கட்டுமனையில். இன்னைக்கு அதுவும் பெண் சாப்பிடணும் கொஞ்சம் இருக்குது. அந்த கருமாவை நான் தீர்த்து விடுதலை பண்ணி கொடுக்குறேன். சத்தியம் போ உட்காது. நான் தந்தான்னா எப்படி இல்லை சாப்பிடும். 2 பேர்த்துக்கு விவரம் தெரியல. உப்பு கூட மெல்ல நல்லா மெல்ல. ఇక్కడ చూడరా ఏంటి పని ఉంటారు ఎక్కడ తెలుసు నాకు అదే తెలుసు. பொண்ணு இது என்னது? அது யாருக்கு? போட்டுக்கு வாயில பாம்பு அடிச்சது யாரு? வீட்டுக்கு வந்து பாம்பு ஒன்று. அப்போ என்னடா நீ கருப்புசாமிங்கிற ஏன்டா உனக்கு தெரியாதா? நீ கருப்புசாமி ஆடுறல எனக்கு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏய் நீ கருப்புசாமி. இப்போ நான் சொல்கிறேன் உன் வீட்டு பக்கத்துலேயே நான் இருந்தேன். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பல பாம்பு இருக்குங்க. இப்போ தான் இடத்துக்கு தெரியலன்னு சார் நீங்கள் கேட்கறது நான் சொல்றது கட்டு பிரியாணி. நீங்கள் கேட்கறது நான் நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு கட்டி வரீங்கலாம் சொல்லுவாங்க. பாம்பு வந்துச்சாங்க பாம்பு இருக்குது. சரிடா ஒரு நாள் வருதுல்ல. ஏன்டா அந்த பாம்பு அடிச்சது ஏன்டா உனக்கு தெரியாதா? தெரியும் சாமி.
கருப்பசாமி உத்தரவிட்டு 63 நாளில் அமைச்சு தரேன். ஆனால் இருந்தாலும் கருப்பசாமி கோழிக்கறியை குறைச்சிக்கணும். கோழிக்கறி குட்டைக்கால் சாப்பிடுவோம்ல, அதான் சொல்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் 1 வருஷமாக இருந்துட்டேன். உனக்கு உத்தரவாகியமே இல்லை. இதை நான் நிறுத்திடணும். உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி யார் ஒரு உயிர் சேதம் இருக்குமே. இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டு மனையிலையும் உனக்கு மன நிம்மதி இல்லை. பெத்த பிள்ளையும் பார்க்க ஆள் இல்லை. என்னையா இன்னைக்கு பெத்த பிள்ளையும் பார்க்க ஆள் இல்லை. எனக்கும் இன்னைக்கு உடல்நலம் சரியில்லை. இன்னைக்கு பொருளாதாரமெல்லாம் தடையா இருக்குது. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி சாந்தி யாருதாயே. எனக்கு தெரியாத சாந்தின்னு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த ஒரு 13 மாசம் முன்ன வந்துருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க ஏதோ செய்வனம் பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. உங்களுக்குள்ள மனசுல ஒன்று ஓடிட்டு இருக்குமே, யாராவது செய்வனம் பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. நம்மளுக்கு இவ்வளோ சோதனை வந்துட்டு இருக்குது. உடல்நிலையும் சரியில்லாத இருக்குது. தொழிலும் இல்லை. என்னடா பண்ணலாம், இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு தான் முடிவு எடுத்துக்கணும். இல்லையா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எந்த ஒரு யாரும் உன்னை எதுவும் பண்ண கிடையாது. உன்னுடைய கிரக சூழ்நிலை உன்னுடைய உடல்நிலையும் இப்போ பாதிப்புள்ளது. ஒவ்வொரு பொழுதும் படுக்கிறப்ப காலையில் கண்ணை முடிச்சாதான் உனக்குன்னு ஒரு எந்த நேரம் எப்போ சாகுன்னு தெரியும். உனக்கு மனசில் ஒரு பயத்தல் இருக்கு. உண்மைன்னா உண்மை, பொய்யுன்னா பொய்ன்னு சொன்னோம். அதே மாதிரி கருப்பசாமி நீ தைரியமாக இருந்தது, நான் நிற்கிறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உன்னுடைய உடல்நிலையை நான் சரி பண்ணித்தரேன். உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, மன சங்கடத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு 17 வருஷம் முன்னே சமயபுரம் ஒரு வேண்டுதல் வச்சேன். பூமுடி தரேன்னு அந்த பூமுடியும் இன்னும் கொடுத்த பாடு இல்லை. உன் கட்டுமணி இருந்து ஒரு 1/2 மைல் தூரத்தில் ஒரு சமயபுரத்தா நிற்கிறான் மேட்டில். அவனை போய் வழிபாடு பட்டுக்கிட்டு இருப்பேன். அதையும் இப்போ விட்டுட்டேன். நீ எல்லாம் சுற்றி கிறகம் சரியில்லாத இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அதை எல்லாத்தையும் விரட்டிடுறேன். உன்னுடைய குறையும் தீர்த்துறேன். இன்னைக்கு மக்கமாக தான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் அனாதியாக நிற்கிறோம். பிள்ளைய பெற்று பெருமைப்படுவாங்க, நாங்கள் அனாதியாக நிற்கிறோம். அதனால் கருப்பசாமி நீ அனாதை இல்லை தாயி, நான் பிள்ளைங்க தவப்ப நான் இருக்கிறேன். உன் குறைய நான் தீர்க்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து எந்த ஒரு குறைபாடு இல்லாத நான் போய்க்கிறேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நடக்கவும் முடியல அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி நல்லபடியாக ஓடையும் வச்சார். ஒன்றா இப்போ நல்லபடியாக ஓட உட்காந்து எழுந்திரிக்க முடியல, வசதியாக போக முடியலன்னு நினைக்கிறேன். நான் வசதியாக ஓட வச்சிடலாமா? அப்போ ஒன்று அப்படியே விட்டுலாம். உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் காதல் திருமண வாழ்க்கை தான் வந்துருக்கு. புரியுதா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எத்தனையோ திருத்த முடியல. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி அந்த பிள்ளைக்கு அப்படின்னு பார்த்தா தாரம் 2 ஜோசிகாரன்னு சொல்லிட்டான். சொன்னானா இல்லையா? இப்போ நீ போனீங்கன்னா அங்கே பட்டு அழிஞ்சு வெளியே வருதை அப்படின்னு நீங்கள் எவ்வளோ புத்தி சொன்னீங்க கேட்கல. புரியுதா? ஆனால் இப்போ கேட்காது. அது போய் பள்ளத்தில் உருண்ட வாட்டி தான் அதுக்கு புத்தி வருது. என்ன பண்ணலாம்? கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். நல்லபடியாக வழிவகுத்து கொடுத்த கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாற்றேன். பாப்பரேட்டு பெட்டி இல்லப்பா, பாப்பரேட்டி பெட்டிப்பா.
சரி. கருப்புசாமி கருமந்துரையா? கருமந்துரை. கருமந்துரையில இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருமந்துரை. விளக்கத்தை சொல்லியா? சங்கிகிரி. சங்ககிரி. வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளனே கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்துருக்குமே. அவன் இப்ப என்ன சொல்றான்னா இந்த ஆடி முடிட்டேன்னு சொல்லுவான். புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராது. அதான் சொல்ல இந்த ஆடி முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு கருப்புசாமி. அதை முடிச்சுட்டா மூச்சு விட்டு என்ன வியாபாரத்தெல்லாம் உனக்கு நட்டம் இல்லாத நான் வேலை. புரியுதா? உன் கூட நான் நிற்கிறேன். அடி எவ்வளோன்னா விற்கலாம். அடி 3 ஏக்கரா தெரியுது. 3. சரி விளக்கையா? அப்படியா திட்டுறாங்களா? கருப்புசாமி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு பல சோதனையெல்லாம் அனுபவிச்சிட்டேன். மனசுல நிம்மதி இல்லை. புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு சொல்ல வேண்டாம். இருந்தாலும் நான் போன பொருளை மீட்டு கொண்டு வந்து வாங்கதான் ஒப்படைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அவகாசம் வேணும். புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத நான் தீர்த்து கொடுக்குறேன். எத்தனையோ ஆலயத்துக்கு போனேன், எத்தனையோ காசு பணத்தை விரைய செலவு பண்ணேன். கருப்புசாமி இங்கிட்ட நீ எந்த விரைய செலவும் வேணாம். நல்லபடியா நீதிக்கு நேர்மையா நீ இருக்கிற. என்னை நம்பி என் பாதத்தை சரண் அடைஞ்சு வந்துட்டேன். அதான் எங்கே போனாலும் கருப்புசாமி அங்கே புத்தி மாறாட்டம் பண்ணுறேன். குழப்பத்தை உண்டாக்கி பைத்தியத்தை ஆக்கி அங்கிட்டு நான் வெளியே வரேன். புரியுதா? நீ தைரியமாக இரு. புரியுதா? உன் மன சங்கட்டம் உன்னுடைய இன்னைக்கு பார்த்தாலும் 7 சனி. புரியுதா? அதால் இன்னைக்கு எல்லாம் பாக்குவரத்தில் பிரிவினையில் போயிடுச்சு. எந்த ஒரு பிரிவினையில் போனால் கருப்புசாமி உன் கூட நான் நிற்கிறேன். நல்லபடியாக ஒளி வைக்கிறேன். எனக்கு ஆடி அமாவாசைக்கு முன்னால் பால் கூட இருக்கிறியா? அதான் சொல்கிறேன். அமாவாசைக்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னால் நீ எடுத்துகிற விளக்கு அங்கே கேட்டுக்கோ. எந்த ஒரு குழந்தை இல்லை. உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் மழை போல இருந்தாலும் பனி போல தீர்த்து பண்ணி ஒளி வச்சு தரேன். அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் சிறப்பாக அமைச்சு ஒளி வச்சு தரேன். சரி கருப்புசாமி வேலூர். வேலூரியா? கருப்புசாமி 1, கருப்புசாமி 2, கருப்புசாமி 3. சரி கருப்புசாமி விளக்கையா? ஊட்டி. ஊட்டியிலிருந்து வந்திருக்கீங்களா? ஊட்டி. ஊட்டியா? ஊட்டி. சரி விளக்கையா? கருப்புசாமி திருப்பத்தூர். திருப்பத்தூர்ப்பா. கருப்புசாமி ஸ்டேஷன் கோர்ட் அப்படின்னு பார்த்தா கேஸ் இருக்கணும். யாருக்கு கேஸ் இருக்காப்பா? கேசியா? கேஸ் இருக்குங்களா? வருது கேஸ் இருக்குங்க. நிலத்துக்கு போயியா சொல்லு. அதுதான் கேக்குறாரு. நிலத்துக்கு போயிருந்தீங்க உட்காந்து கேளுங்க.
இது உன் பிள்ளை, ரெண்டும் உன் பிள்ளையா? இப்படி இங்கிட்டு வாயா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல சிரமத்தை அனுபவிச்சிட்டீங்க. புரியுதா? இன்னைக்கு தவப்ப இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சொல்றேன், தவப்ப இருந்தும் பிரயோஜனம்னா தெரிஞ்சுக்கணும். தவப்பம் செத்து போயிட்டான்னா உன் மனசு வருத்தம். தவப்பம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என் தாய் அப்படின்னு பார்த்தா ராவுப்போட கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சும் குடிக்காதையா எங்களை சின்னதை பெருசாகிது. பல தொந்தரவு, சொந்த வந்தோம், அங்கும் பங்காளி பல பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தோம். இருந்தாலும் கருப்பசாமி நாங்களும் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ தொந்தரவு, அங்கும் பங்காளியால் பிரச்சனையாக இருக்குது. கருப்பசாமி சொத்தால் பிரச்சனை, நல்லபடியாக இப்போ கோர்ட்டு அப்படின்னு கேஸ் எடுக்கணுமே. அதான் நான் சொல்கிறேன், இங்கே தள்ளி உட்காரியா, இப்படி நவுங்க நல்லபடியாக முடிச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் தாமதம் ஆகியா. அவன் காசால கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த பூமி மீட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. புரியுதா கருப்பசாமி? ஆனால் மீட்டு தரேன், எனக்கு அவகாசம் வேணும். 25 மாதம் வேணும். ஏன்னா நீதி எங்கே இருக்குதுன்னு நான் ஆராய்ச்சி பார்க்கணுமில்ல. இப்போ உனக்கு ஒரு பொண்ணு தரான்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், இங்கிட்டு வந்து 10 பேர்த்த விசாரிப்பான். கருப்பசாமி தவறு வரக்கூடாது, நீதி கெடக்கூடாது. எப்படி உன் பக்கம் நீதி இருந்தால் உள்பட்டு நீதிக்கு நேர்மையாக கோர்ட்டு ஏறி கோர்ட்டு மகாராஜாவாக நானாக இருந்து தீர்ப்பை நான் மாற்றி அனுப்புகிறேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லை, வழிவகுத்தாரு, எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை. கருப்பசாமி நம்ம உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதாய் தாயே, என்னுடைய கிரக சூழ்நிலை கடவுள் கொடுத்து கொடுத்து எதுவும் பண்ணலை. ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சு வரும் தாயே. புரியுதா? இன்னைக்கு மக்க மாறும், இன்னைக்கு பல தொந்தரவு, மனசுல நிம்மதி இல்லை, பல போராட்டம். இன்னைக்கு திருமணமாக கூட கை கட்டி தடையா இருக்கு. திருமண தடைனா என் மனசுல நினைச்சிருந்தாலும் புரிஞ்சு போகுது. திருமண தடை, அதே மாதிரி பொருளாதாரமும் நீ ஒன்று ஆசைப்படுவோம், இது வாங்கணும், ஒரு பவுன் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், அது கூட முடியாது. அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அனுப்பேன். நீங்கள் பார்த்தாலும் நீங்களே இப்போ ஒன்றுமே இருக்குது. சில நேரத்தில் 2 பேருக்குள்ளே மனசங்கட்ட வரணும். அதனால் என்னென்னா கருப்பசாமி ஒரு இடத்துல 2 பேரும் படுக்குவாங்க. நீங்கள் வீட்டு இந்தாண்ட ரூமில் போட்டு 2 பேரும் தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்ச பார்க்காது. இங்கே பத்திட்டு எரிங்க, இங்கிட்ட பத்திட்டு எரிஞ்சால் இங்கே பைத்தியம் முடிச்சுக்கணும். செத்து போயிடலாமான்னு கூட நினைக்கிறேன். உங்களை விட்டு நான் கிளம்புறேன்னான்னு கூட சொல்லிடுவேன். புரியுதா? இந்த ஒரு சூழ்நிலை. அதனால் கருப்பசாமி ஆளும் இறக்க சூழ்நிலை தாய். இதெல்லாம் வந்து செய்வன இல்லை. புரியுதா? நான் செய்வன இருக்குது, ஒரு 50,000 கொடு, 30,000 கொடு, நான் செய்வேன்றன்னு இல்லை. இறக்க சூழ்நிலை என்னுடைய எழுத்து இப்போ வந்து உச்ச கட்டத்தில் இருக்குது. கருப்பசாமி இந்த உச்ச கட்டத்துலேருந்து மீண்டு வந்த உடனே நீ நல்ல தொழில் இப்போ செய்கிற தொழிலும் சிறப்பாக இருக்குது, நல்லபடியாக வருமானமும் வரும். புரியுதா? உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு எல்லாம் செவிடு விரிசல் ஓடி போயிருக்கு. அது காரணம் என்னன்னா உனக்கு அடிக்கிறது உங்களுக்கு செவத்தை அடிக்கிறது, எல்லாம் குழந்தைக்கு போயிட்டு. நீ ஒன்றும் பண்ணல, உன்னுடைய கிரக சூழ்நிலை உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் பார்க்குற கண் அப்படி. ஒரு கண்ணுக்கு பட்டா போதும், 100 கண்ணே படுத. ஆனால் உன் வீட்டில் சோத்துக்கு இல்லை, பார்க்குறவன் அதை நினைக்கிறானா? பார்க்குற தாய் நினைக்குதா? இதனால தான் உங்களுக்கு இந்த சோதனை. உங்களுக்கு செய்வனையோ பிள்ளைச்சூனியுமே இல்லை. நம்மளுடைய கிரக சூழ்நிலை சரியில்லை. புரியுதா? பஞ்சாப் பாண்டவர் எங்கே போனால் வனவாசம், அந்த மாதிரி உங்கள் சூழ்நிலை. தவப்பனையே இறந்துட்டேன், அப்படியெல்லாம் இருக்க முடியாதுயா. இப்போ உச்சகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா முடிச்சிருச்சு, முக்கால்வாசி தாண்டிட்டேன். கருப்பசாமி என் மண்ணையும் மெதிச்சிட்டேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டமான இதோட தீரும். இதுக்கு மேலே செல்வாக்கு, 10 ரூபா வருமானம், மன நிம்மதி,
புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி போன சொத்து மீட்டு வர அளவுக்கு நான் வலியுறுத்துறேன். இன்னைக்கு மாற்றம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு 20 நாளில் மாற்றம் வரும். 30 நாளைக்கு ஒருக்க எங்கிட்ட வந்துட்டு 2 பேரும் போகிறேன். புரியுதா? உட்காரியா? திருப்பத்தூரா? மெக்கானிக்கா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். ஒரு சந்தோஷம். எதே இங்கிட்ட வந்துட்டு போனால் சந்தோஷம், ஒரு மனசு நிம்மதி, ஒரு சந்தோஷம். எனக்கு தானா ஒரு வேலை வாய்ப்பு வரும். 10 ரூபா கையிலையோ இருக்குது. இதுக்கு முன்ன மனசுல நிம்மதி இல்லை. எங்கடா ஓடலாம் ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். என் மனையை மிதிச்ச உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. அதான் சொல்றேன். அதே மாதிரி உனக்கு என்ன உள்பட்ட ஒரு பூமியை அமைச்சுட்டாரு. புரியுதா? எந்த ஒரு குளரும் இல்லாத கருப்பசாமி நான் நல்லபடியாக வழிவகுத்துருக்கேன். எந்த ஒரு போட்டி போறாலும் மாளிகை கருப்பு உத்தரவிட்டு நான் நிறுத்தனை பண்ணி கருப்பசாமி ஓட நிற்கிறேன். புரியுதா? தைரியமா போ, நான் வரேன். சரி கருப்பசாமி திருவண்ணாமலையா? திருவண்ணாமலைப்பா. திருவண்ணாமலை. உடல்நிலை சரியில்லை. உடம்பு சரியில்லை கேட்க வந்திருக்கீங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் குடும்பம் என்னை பார்த்தாலும் கை தண்ணி விட்டு இன்னைக்கு தனிமரம் அப்படின்னு இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி என்னால் பேசவும் முடியல, நடக்கவும் முடியல. யார் எந்த பாவம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதா? யார் எந்த பாவம் பண்ணாலும் கருப்பசாமி பாவம் யார் பண்ணாலும் அவங்களே பார்த்துக்கலாம். எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதுன்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு உன் கூட நான் நிற்கிறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். எந்த ஒரு கருமனையானாலும் தீர்த்து கொடுக்குறேன். புரியுதா? உன் மக்க மாதிரியும் நான் உபயோகித்து கொடுக்குறேன். உன்னுடைய பேச்சையும் கேட்குற அளவுக்கு நான் வடிவெடுத்து கொடுக்குறேன். புரியுதா? வேற என்ன கேட்குறேன்? தொழில் அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் தாமதம் தான் ஆகும். சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். புரியுதா? தைரியமாக போ. கருப்பசாமி பேச்சு வந்தால் தான் தொழில் பண்ண முடியுமா? கருப்பசாமி இது கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆனால் கருப்பசாமி நான் அமைச்சுட்டேன். புரியுதா? ஆடிக்கு மேலே உனக்குன்னு ஒரு வியாபாரத்தை அமைச்சு சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்த கருப்பசாமி காப்பாற்றுவேன். சரி கருப்பசாமி கோரிமேடியா? கோரிமேட்ல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. கோரிமேடு இருக்குது. கருப்பசாமி இதுல யாரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது சிஸ்டம் இருக்கா? யாருப்பா? அவங்க நிற்கலாம். மிச்சாலும் போகலாம். கூப்பிடுவாங்க உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை, பணப்பிரச்சனையே இருக்குது. உன் பையனுக்கு 2 பொண்ணு கட்டிட்டு அடுத்த 3 பிள்ளைனை கட்டலாம். நீ 2ஆம் தரங்கிறது ஆகாது. உன் கருமம் இப்போ ஒரு பொண்ணு 2ஆம் திருமணம் நீ நினைக்கிற, கேவலமாக நினைக்கிற. நீ பண்ண பாவம் பாவ செயல் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா அந்த கருமா தீரு. அவங்க மனசில் போய் சொல்லி ஏற்றுக்கிட்டு அப்போ நீ அவனையே வர சொல்லு. அவனையே வர சொல்லு. நீ கேட்டு எப்படி? உனக்கு என்ன பிரச்சனை? தலையில் பிடிச்சிக்குது, மனநிலையே சரியில்லை. ஆமாம் எல்லாம் வரும். யார் மேலே ஈடு போட்ட நீ? கேட்டுப்பாரு, ஈடு போட்டுருக்குதா இல்லையா? இந்த கோயிலுக்கு எப்போ வந்தா?
இப்போதான் வந்து யார் மேலே ஈடு போட்டான்னு கேளு. நீ அங்கே கேளு, அவன் பஞ்சாயத்து தானே. நீ கேளு அங்கிட்டு சொல்லு. உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்புசாமி நீ பொய் சொல்றேன்னு சொல்லு அப்படின்னு கொஞ்சம் ஒன்று மண்ணை வாரு. எதுக்கு வேணுங்க அந்த 1000 பிரச்சனையை நான் மாற்றி அமைக்கிறேன், புரியுதா? இன்னைக்கு அந்த பாலகனை அமைச்சிட்டு வா. நீ எங்கிட்ட போய் நீ பல லட்சம் வச்சிருந்தான், அவன் தலையெடுத்து 2ஆம் திருமணம் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்தால் தான் அந்த தர்மம் தீர்க்கும், அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ இங்கிட்டு கூப்பிட்டு வந்து மாலையை மாற்றிட்டு போயா. அவங்க திருச்சியா? திருச்சி வராங்க சாமி. பாப்பா எத்தனை பேர் திருச்சி வாப்பா. தொட்டுக்க முடியலமா. சீக்கிரமா வா. உங்களுடைய குடும்பத்தை பார்த்தா எல்லாம் ஒரு குடும்பமா? ओके क्या बोलो, क्या लपड़ा मला गया? வீடுவா உனக்கு நான் வீடு அமைச்சு தரேன். அதான் சொல்றேன். என்ன சொன்னேன்? மாற்றம் அப்படின்னு ஏற்படுத்தி தரேன்னு இந்த 2 வருஷத்துலயே சொல்லிட்டு இருந்தேன். கருப்புசாமி மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன். இன்னைக்கு மக்கள் பல துன்பத்தில் இருக்கிறாங்க. கருப்பை உத்தரவிட்டு நல்வழி காட்டுறாங்க. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு வீடு வாசல்ல மக்களை இன்னைக்கு அண்ணன் தம்பி சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காற்று மழை வந்தா ஒதுங்க இடம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்கன்னா கருப்புசாமி இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீடு வாசலும் நான் ஏற்கனவே உத்தரவு சொல்லிருக்கேன். நான் தான் சொல்றேனே, எங்க ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தா போன சித்திரையிலேயே குறி எடுத்தேன். எத்தனையோ மக்கள் என்னையா வீடியோக்கார நீ தானே? அந்த வீடியோவில் சொன்ன வீடியோ உண்மையா பொய்யா? உண்மை. அந்த வீடியோ எடுத்து போடு, ஏன்னா பொய் வரக்கூடாது. கருப்புசாமி சொன்னா அப்படின்னு பொய் வரும். ஒவ்வொரு மக்கள் என் பிள்ளைங்க வீடு வாசல் இல்லாத சிரமப்பட்டுருக்காங்க. அந்த மக்களுக்கு நான் வீடு வாசல் அமைச்சு தரேன்னு உத்தரவிட்டுருக்கேன். ஆட்சி வீடு வாசல் கட்டித்தரேன் அப்படின்னு உத்தரவிட்டுருக்கேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்போ வீடு வாசலுக்கு உத்தரவும் வந்துருக்குது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், நான் என்ன பண்ணுறேன்? போட்டுக்கோ. குழந்தை கருப்புசாமி ஆட்டுக்குது. சாப்பிடலாமா? சாப்பிட்டாங்க போங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே கூட சாப்பிடுங்கம்மா. பால்கோன் கட்டி போகலாம் போங்க. கை எடுத்து போட்டுக்கோ. சட்டை இல்லையா? வயசு 77 வருது. வயசு 77 வருது. ஆமா.
ஐயா அப்படின்னு உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த பெண் அப்படின்னு பார்த்தோன்னா திருமணம் தடையா இருக்குது. எப்படி பெண்ணுக்கே திருமணம் தடையா இருக்குது. எந்த ஒரு குளறுபடி அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு சூழ்நிலையா இன்னைக்கு ஒரு கெட்ட சொல்லும் வந்துருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா காய்கறி வியாபாரம் யார் பண்ணுறது, வியாபாரம் அப்படின்னு நீ பண்ணிடுற. கருப்பசாமி நல்லபடியாக அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் எல்லாம் தடைப்பட்டு போகுது, நீ தான் வந்து நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கணும்னு கேட்குற. மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு நான் நல்லபடியாக வழிவகுத்துக்கிறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி இன்னைக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்தாங்க. எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத கருப்பசாமி பொருளாதாரம் தடை இல்லாத திருமணம் அமைச்சு கொடுத்தாங்க. இங்கிட்ட கூட்டிட்டு கருப்பசாமி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை குழந்தைய அழைச்சிட்டு மாலையை மாற்றி விட்டேன். நல்ல இடமா உன்னோட ஒரு படி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோம், நல்ல மனமாக அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த குழந்தை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு வருது. நீ 9வது நீ சொல்கிற அது பல வேலை கேட்டுது, பல இதாக அப்படி எது லேப்டாப்பில் வந்து எல்லாம் கொடுத்து விளையாண்டு. அதான் சொல்கிறேன், இந்த ஒரு சூழ்நிலையில் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறும் இல்லாத நான் தீர்த்து கொடுக்குறேன். திருமணம் அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி இன்னொரு 4 மாதத்தில் ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு நீ குருவூர் காசு கொடுத்து போயிருக்கு. கருப்பசாமி நல்ல இடமா நல்ல திருமணமாக அமைச்சிட்டேன். எந்த ஒரு குளறும் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நான் நிற்கிறேன். உன் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கெல்லாம் தார தோசம், மனசுல நிம்மதியான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உன ஆசையை கேட்டுவாங்க. உன் வாழ்க்கையில மோசமாகும். தூங்க மாட்டேங்குது, 1 மணி 2 மணிக்கு ஆகும். இப்படிதான் என்ன ஆகும் உணவுக்கு? அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்லிட்டேன். தவப்பங்கிற முறையில் நான் சொல்லிட்டேன். கருப்பசாமி நீ இப்படி சரி பண்ணி உன் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா பள்ளத்தில் ஒரு சூழ்நிலை இருக்குது, உஷாராக இருக்குது. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு தாயை ஒரு பக்கம் தவப்ப ஒரு பக்கம். அதுதான் சொல்கிறேன், தாயை ஒரு பக்கம் தவப்ப ஒரு பக்கம். மன நிம்மதி இல்லை. போன வாக்களுக்கா கூட நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு நீ ஆசைப்பட. உன்னை பெற்று வளர்த்தனாங்க. நீ அம்மாவை பத்த பாட்டியா? நான் பிடிச்சி வச்சு பழக்க முடியல. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம் நான் உனக்கு அமைச்சுட்டேன். உனக்குன்னு ஒரு மன நிம்மதி அமைச்சுட்டேன். நான் அதை பிரிக்க முடியாது. நான் அதை நிற்கிறேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டேன். உன் கட்டுமனையில் ஒரு நிம்மதி அமைச்சிட்டேன். கருப்பசாமி என்ன பண்ணலாம்? சரி, நீ திருமணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உன்னை தாலி கட்டுறவன் சித்திரவாதை பண்ண என்ன பண்ணுற? அவனையும் ஒரே வேட்டி சொல்லுறியா? அவனையும் விட்டுற. அந்த வாழ்க்கை பிடிக்கல, இன்னொரு வாழ்க்கை அமைக்கிறேன். அந்த வாழ்க்கையிலே அவன் குடிக்காரனா வரான், என்ன பண்ணுவான்? அந்த வாழ்க்கையும் வேணாமா? இல்லையே. அப்போ அந்த 2வது வாழ்க்கையும் சரியில்லை, 3வது வாழ்க்கையும் தேடுறேன், அதுவும் குடிக்காரன். நீ என்ன ஒன்று சொல்லு. அப்போ உடனே அந்த வாழ்க்கையை தள்ளி வச்சிருவேன். உன்னை பெற்று வளர்த்தணும், யோசிக்கணும். தோப்பை எதனால குடிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். எதனால சண்டை பண்ணுறான்னு யோசிக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சந்தேக பிரச்சனை தெரியுமா? அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு, பொய்னா பொய்ன்னு சொல்லு. ஆனால் உனக்கு தெரியாது. பெத்த பிள்ளைக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் எதனால குடிக்கிறான்? மன வேதனை.
நான் வெளியே சொல்ல விரும்பலை. அது புரிஞ்சுக்கணும், தெரியுறீங்க புரிஞ்சுப்பாங்க. நீ உன்னுடைய சுகம், உன்னுடைய வாழ்க்கை, எனக்கு மன நிம்மதி. நான் எனக்கு எதை ஆசைப்படுறேன்னா, யாரும் தாயும் தகப்பன் தடையில்லாத இருக்கிற வாழ்க்கையை நான் பார்க்கணும். நீ உன்னுடைய சுகத்தை தான் நிற்பாங்க. எதனால் அவன் குடிக்கிறான் சொல்லு. எல்லாமே பண்றான், ஆட்டோ ஓட்டுறான், லகுடி பூரா சண்டைக்கு நிற்கிறான். அவன் வேண்டவே வேணாம். அண்ணா குப்பை கிளற வரும். இன்னைக்கு அந்த கருமசாமி நான் அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாத நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் எனக்கு அவகாசம் முடியும். நல்லபடியாக அவனை அதில் வெளியே நான் கொண்டு வந்தேன். 7 மணிக்கு வந்தானா 1 மணி வரைக்கும் அம்மாடிக்கு நிறுத்தி வச்சுருக்கான், பொண்டாட்டியும் நிறுத்தி வச்சுருக்கான், பிள்ளையும் நிறுத்தி வச்சுருக்கான். கெட்ட வார்த்தை நீ சரி கருப்பசாமி அவன் புத்தி மாறாட்டம் பண்ணி நான் மாற்றி வைக்கிறேன். பொம்பளை இருக்கிறா. எந்த ஒரு குடல் இல்லை நான் காப்பாற்றேன். உனக்கு சாதகமாக அமைச்சிட்டேன். புரியுதா? எந்த ஒரு பாதிப்பும் வராது. யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம், தாய்க்கும் சரி, குழந்தைக்கும் சரி, உனக்கும் சரி, உன்னுடைய பாட்டிக்கும் சரி. பாட்டி வேறு கத்தி எடுத்து பார்த்துருக்கேன். ஒத்தனானா உண்மைதான், ரவுடி தான். ஆமாம் ரவுடியாக தான். அவங்க உங்களுக்கு ரவுடி. நான் சொல்றது அவங்க உனக்கு ரவுடி. கத்தி தெரியுது. நான் எப்பயும் கத்தியோடையே இருக்கிறேன். யாரு? அந்த கருப்புசாமி. புரியுதா? அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்க புத்தியை மாறாட்டம் பண்ணி அனுப்பிச்சி விட்டு கருப்புசாமி கூட நிற்கிறேன். உன் வாழ்க்கையும் கொஞ்சம் உஷாராக இருந்தது.